வணக்கம். வாங்க, நம்ம பிரபஞ்சத்துல நம்ம சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு பெரிய டூர் போலாம். நம்ம சூரிய குடும்பத்தை பத்தி நாம ஒன்னா சேர்ந்து தெரிஞ்சுக்க போற இந்த பயணம் நிச்சயம் உங்களுக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கும். நம்ம பிரபஞ்சத்துல நம்ம பக்கத்து வீட்ல என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்க ரெடியா? வாங்க, பயணத்தை ஆரம்பிக்கலாம். இதுதான் நம்ம இன்னைக்கு டிராவல் பிளான். முதல்ல நம்ம இந்த ஏரியா எப்படி உருவாச்சுன்னு பாப்போம். அப்புறம் நம்ம குடும்பத்தோட தலைவன் சூரியனை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அத முடிச்சிட்டு பாறை மாதிரி இருக்கிற கோள்கள், அப்புறம் கேஸ்ல உருவான பெரிய கோள்கள், அப்புறம் ரொம்ப தூரத்துல என்ன இருக்குன்னு பார்த்துட்டு கடைசியா இந்த பிரபஞ்சத்துல மிச்சம் மீதி இருக்கிற விஷயங்களை பத்தி பேசி நம்ம பயணத்தை முடிக்கலாம். சரி, நம்ம பயணத்தோட முதல் சாப்டர். வாங்க, கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணுவோம். சுமார் 460 கோடி வருஷத்துக்கு முன்னாடி இங்க எதுவுமே இல்ல. ஒரே ஒரு பெரிய தூசி, அதன் கேஸ் மேகம், அதாவது சோலார் நெபுலான்னு சொல்லுவாங்க. அது மெதுவா சுத்திட்டு இருந்துச்சு. அதுல இருந்து தான் நம்ம சூரிய குடும்பமே பிறந்துச்சு. இதுதான் நம்ம பிரபஞ்ச வீட்டோட ஒரு ஆச்சரியமான பேர்ட் ஸ்டோரி. அப்போ சூரிய குடும்பம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நடுவுல ஒரு பெரிய நட்சத்திரம், அதுதான் சூரியன். அத சுத்தி 8 கோள்கள், அதுங்களுக்கு துணையா நிலாக்கள், அப்புறம் கோடிக்கணக்கான சின்ன சின்ன பாறைகளும் ஐஸ் கட்டிகளும். இது எல்லாத்தையும் ஒன்னா கட்டி போடுற ஒரு கண்ணுக்கு தெரியாத சக்தி தான் கிராவிட்டி, அதாவது ஈர்ப்பு விசை. இது ஒரு பெரிய பிரபஞ்ச குடும்பம் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பயணத்தை நேரா நம்ம சிஸ்டமோட இதயத்துக்கே கொண்டு போலாம். ஆமாங்க, நம்ம சூரியன் தான். அது மட்டும் இல்லைன்னா இங்க எதுவுமே இருந்திருக்காது. சூரியன் தான் நம்ம சிஸ்டமோட சென்டர் பாயிண்ட், நம்ம உயிர் நாடி, எல்லாமே. இந்த நம்பரை பாருங்க, 99.8%. அடேங்கப்பா, நம்ம சூரிய குடும்பத்தோட மொத்த வெயிட்ல இவ்வளவு சதவீதம் சூரியனோடது மட்டும்தானாம். இன்னும் புரியற மாதிரி சொல்லணும்னா, எல்லா கோள்கள், நிலாக்கள், சின்ன சின்ன பாறைகள் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தா கூட அது வெறும் 0.2% தான் வரும். சூரியனோட அந்த பிரம்மாண்டமான ஈர்ப்பு விசை தான் இந்த மொத்த சிஸ்டத்தையும் ஒரு நங்கூரம் மாதிரி அசையாம பிடிச்சு வச்சிருக்கு. சூரியன்ல அப்படி என்னதான் இருக்கு? அது ஒரு பெரிய நெருப்பு கோளம். ஆனா அது திடப்பொருள் கிடையாது. இந்த சார்ட்ல பாக்குற மாதிரி அதுல முக்கியமா 2 வாயுக்கள் தான் இருக்கு, ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். சூரியனோட மையத்துல பயங்கரமான பிரஷர் காரணமா ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து ஹீலியமா மாறுது. இந்த நியூக்ளியர் ஃபியூஷன்ங்கிற நிகழ்வு தான் நாம கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் உருவாக்கி நம்ம பூமிக்கு உயிர் கொடுக்குது. சரி, இப்போ நம்ம பயணத்தோட அடுத்த பகுதிக்கு போலாம். சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிற பாறைகளான கோள்களை பத்தி பார்க்கலாம். இந்த கோள்கள் எல்லாம் சூரியனோட வெப்பத்துல உருவாகி தரை தட்டி நடக்கிற மாதிரி திடமான மேற்பரப்பா கொண்டிருக்கு. ஒரு வான்பொருள் கோள், அதாவது ஒரு பிளானட்ங்கிற ஸ்டேட்டஸ வாங்கணும்னா என்ன செய்யணும்? சர்வதேச வானியல் ஒன்றியம் ஒரு பிளானட் கிளப் மாதிரி 3 ரூல்ஸ் வச்சிருக்காங்க. 1, அது சூரியனை சுத்தணும். 2, அதோட கிராவிட்டி அத கிட்டத்தட்ட ஒரு பந்து மாதிரி உருண்டையா மாத்திருக்கணும். 3, இதுதான் ரொம்ப முக்கியம், அது தன்னோட சுற்றுப்பாதையில் இருக்கிற மற்ற குப்பைகளை எல்லாம் கிளீன் பண்ணிருக்கணும். பாவம், ப்ளூட்டோ இந்த 3வது ரூலை ஃபாலோ பண்ணாததால தான் பிளானட் ஸ்டேட்டஸை இழந்துடுச்சு. நம்ம சூரிய குடும்பத்துல 2 டீம் இருக்கு. இந்த டேபிள பாருங்க. சூரியனுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க டெரெஸ்ட்ரியல் கோள்கள். இவங்க எல்லாம் பாறை ஆர் உலோகம் டீம். சைஸ்ல கொஞ்சம் சின்னவங்க. ஆனா தூரமா இருக்கிறவங்க ஜோவியன் அல்லது கேஸ் ஜெயின்ட்ஸ். அவங்க ஹைட்ரஜன், ஹீலியம்னு கேஸ் அண்ட் ஐஸ் டீம். சைஸ்ல ரொம்ப பெருசு, நிறைய நிலாக்களை வச்சிருக்காங்க. ஏன் இந்த வித்தியாசம்? சூரியன் பிறந்தப்போ அது பக்கத்துல இருந்த சூடுல கேஸ் எல்லாம் பறந்து போயிடுச்சு. பாறை மாதிரி கனமான பொருட்கள் மட்டும் மிஞ்சிடுச்சு. ஆனா தூரத்துல இருந்த குளிர்ல அந்த கேஸ் எல்லாம் ஒன்னு சேர்ந்து இந்த பிரம்மாண்டமான கோள்களை உருவாக்கிடுச்சு. சரி, நம்ம உள்வட்டத்துல இருக்கிற நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களை ஒரு ரவுண்ட் அடிப்போமா? இதோ சூரியனுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற வேகமான புதன், அடுத்து நரக மாதிரி கொதிக்கிற வெள்ளி கிரகம், அதுக்கடுத்து உயிர் வாழ ஒரே இடமான நம்ம அழகான நீலப்பளிங்கு பூமி, கடைசியா துருப்பிடிச்ச இரும்பு மாதிரி செக்கச்சேவைன்னு இருக்கிற செவ்வாய் கிரகம். இப்ப நம்ம டூரை வெளிசூரிய குடும்பத்துக்கு எடுத்துட்டு போலாம். இங்க தாங்க உண்மையான ராட்சசர்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க பெரும்பாலும் வாயுவும் பனியால ஆன பிரம்மாண்டமான உலகங்கள். வெளி உலகத்தோட ராஜாக்களை மீட் பண்ணலாமா? இதோ நம்ம சூரிய குடும்பத்தோட அரசன் வியாழன். அது மேல தெரியற அந்த பெரிய சிவப்பு புள்ளி பூமியை விட பெரிய ஒரு புயலாம். அடுத்து அழகா வளையம் போட்ட நகை மாதிரி இருக்கிற சனி. அப்புறம் ஒரு சைடா படுத்து உருண்டுகிட்டே சூரியனை சுத்துற ஒரு விசித்திரமான யுரேனஸ்.
கடைசியா சூரிய குடும்பத்தோட எல்லையில மணிக்கு 2000 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசுற நீல நிற நெப்டியூன். நம்ம பயணம் இப்ப கோள்களை எல்லாம் தாண்டி சூரிய குடும்பத்தோட மர்மமான ஜில்லுன்னு இருக்கிற வெளி எல்லைகளுக்கு போகுது. இங்கெல்லாம் சூரிய வெளிச்சம் ரொம்ப மங்களாதான் தெரியும். இந்த ஸ்லைட் நம்ம சூரிய குடும்பத்தோட முழு அமைப்பையும் காட்டுது. லெஃப்ட்ல இருந்து ரைட் பாருங்க, செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் நடுவுல லட்சக்கணக்கான பாறைகள் இருக்கிற ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். நெப்டியூனை தாண்டி போனா புளூட்டோ மாதிரி பனிக்கட்டி பொருள்கள் நிறைஞ்ச கைப்பர் பெல்ட். அதுக்கு ரொம்ப ரொம்ப தூரத்துல நம்ம சூரிய குடும்பத்தோட கடைசி எல்லையில ஓர்ட் மேகம்னு கோடிக்கணக்கான பனிப்பொருள்கள் இருக்கிற ஒரு பெரிய கோளம் இருக்குன்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. நம்ம பயணத்தோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். கோள்கள்லாம் உருவானதுக்கு அப்புறம் மிஞ்சி போன சின்ன சின்ன ஆனா ரொம்ப சுவாரஸ்யமான பொருட்களை பத்தி பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம சிஸ்டத்தோட வரலாற சொல்ற டைம் கேப்சூல்ஸ் மாதிரி. ஆஸ்டிராய்டுக்கும் காமெட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இடது பக்கம் இருக்கிறது ஆஸ்டிராய்டு. இது பெரும்பாலும் பாறை அல்லது உலோகத்தால ஆனது. இது உள் சூரிய குடும்பத்துல சுத்திட்டு இருக்கும். வலது பக்கம் இருக்கிறது காமெட். இது பனி, தூசி, பாறையெல்லாம் கலந்த ஒரு அழுக்கு பனிப்பந்து. இது சூரியன் பக்கத்துல வரும்போது அதுல இருக்கிற பனி ஆவியாகி ஒரு பிரகாசமான நீலமான வாளை உருவாக்குது. நாம விழும் நட்சத்திரம்னு சொல்றோமே, அதோட கதையை கொஞ்சம் கேட்போமா? விண்வெளியில மிதந்துட்டு இருக்கிற ஒரு சின்ன பாறைக்கு பேரு மீட்டியோராய்டு. அது பூமியோட வளிமண்டலத்துக்குள்ள நுழையும் போது காத்தோட உராய்வுல எரிஞ்சு ஒரு பிரகாசமான கோடு மாதிரி தெரியும். அப்போ அதுக்கு பேரு மீட்டியோர், அதாவது எரி நட்சத்திரம். அந்த பயணத்துல அது முழுசா எரியாம ஒரு துண்டு பூமியோட தரையில வந்து விழுந்தா அதுக்கு பேரு மீட்டியோராய்டு, அதாவது விண்கல். ஒரே பொருள்தான், ஆனா 3 வெவ்வேறு ஸ்டேஜ்ல 3 பேரு. நம்ம பயணம் இங்க முடியுது. சூரியனோட நெருப்புல ஆரம்பிச்சு பாறைக்கோள்கள், வாயு ராட்சதர்கள் வழியா சூரிய குடும்பத்தோட பனிக்கட்டி நிறைஞ்ச தொலைதூர எல்லைகள் வரைக்கும் பயணம் செஞ்சுட்டோம். இந்த பிரம்மாண்டமான பயணத்தோட கடைசியில இந்த கேள்வியோட உங்களை விடுறேன். நம்ம இந்த பிரபஞ்ச வீடு உங்களுக்கு ரொம்ப காலியாகவும் தனிமையாகவும் தெரியுதா, இல்ல கண்டுபிடிக்கப்படாத எண்ணற்ற வாய்ப்புகள் நிறைஞ்ச ஒரு இடமா தெரியுதா? யோசிச்சு பாருங்க.